ஒரு ஸ்பெஷலாக ஒரு வெட்டிங் செட்டு பார்க்கலாம். பார்த்துக்கோங்க இந்த பீஸு. இது ஒரு ஆன்டிக் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. நீட்டாக இருக்கும், வெயிட்லெஸ் தான். இப்போ இந்த பீஸ் உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்கில், இப்போ நான் ஒரு பீஸ் காமிக்கிறேன், அந்த ஃபினிஷிங்கில் இந்த பீஸ் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஒரு முல்லை முட்டு கொடுத்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்கு. டல் ஃபினிஷிங் எல்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வெட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டால் அந்த வெட்டிங்கோட செட்டே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா லைட் வெயிட்டில் இந்த மாதிரி ஒரு பீஸ் வரும்போது பார்த்தா ஒரு 10 பவுன் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பேக் செயின் போட வேண்டியது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். வேணும் இனி ரொம்ப கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் பேக் செயின் போட்டுக்கலாம். 1.5 கிராம்லேருந்து பேக் செயின் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். ஒரு பவுனுக்கு நல்ல பார்வையில் மினிமம் ஒரு வெட்டிங் செட்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒரு பவுனுக்கு. இப்போ முதல்ல காணிச்ச நெக்லஸ் வந்து ஒரு 4 கிராமு, ஒரு 2 ரிங்கு, ஒரு செயின் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 பவுன் பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்க முடியும். லக்ஷ்மி இல்லாமல் ஃபினிஷ் பண்ண ஒரு ஐட்டம் தான் இது. இதுவும் வந்து ஜஸ்ட் 10 பவுனில் பண்ணியிருக்கு. நீட்டாக யூஸ் பண்ண முடியும். இது வெட்டிங்க்கு இப்போ நம்ம ஒரு வெட்டிங் செட்டு காமிச்சில்ல, அவங்களுக்கே வந்து செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சது. இந்த வளையலும் கூட ஆக்சுவலாக அவங்களோட ஆர்டர் தான். இது கஸ்டமைஸ் பண்ணி பண்ணது அவங்க. இதோட ஃபுல் லென்த்து லாங் உங்களுக்கு கிடைக்குது. 89 கிராம், 10-10.25 பவுன் வருது மொத்தம் வளையல். இது அவங்க வெயிட்டாக வேணும்னு சொல்லிட்டு செஞ்ச பீஸ் தான். லைட் வெயிட்டில் ஒரு ஒடியானம் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்ல லெங்க்த்து, பேக் சைடு இந்த அளவுக்கு வரைக்கும் வருது. இந்த சைடும் பார்த்துக்கோங்க, நல்ல லெங்க்த்து கிடைக்குது. கொஞ்சம் தான் நீங்கள் கயிறு ஏதாவது அந்த மாதிரி போட வேண்டி வரும். இல்லாட்டி பேக் செயின் கூட வேணாலும் போட்டு விடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 6 எடுத்தவங்களுக்கு டபுள் பர்பஸாக யூஸ் பண்ணலான்னு தோணுது. நெக்லஸுக்கு செட்டாக 6 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் அந்த ஃபினிஷிங் பாருங்கள், சேம் பீஸு, சேம் ஐட்டம். நெக்லஸ்ஸு ப்ளஸ்ஸு 6 ஒரே மாதிரி டிசைனில் வந்திருக்கு. இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. நவரத்னா ஜுவல்லரியிலிருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு வெட்டிங் செட்டு பார்க்கலாம். கஸ்டமைஸ் ஐட்டம் தான். கஸ்டமராக வந்து ஒரு டிசைன் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணது. பாருங்கள் இதோட செட்டு பாருங்கள், ஜிமிக்கி எல்லாமே சூப்பராக இருக்கும். இது வளையலும் சேர்ந்து தான் வந்திருக்குது. மொத்தமாக ஒரு 15 பவுன் 16 பவுனுக்குள்ளே வருது. அவங்க கொஞ்சம் ஹெவியாக வேணும் எங்களுக்குன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி செஞ்சது. ஜஸ்ட் பாருங்கள், சூப்பரான ஃபினிஷிங்கு, வேறு லெவலில் இருக்கும் இந்த ஐட்டம். ஜிமிக்கி எல்லாமே பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு ஃபினிஷிங் பாருங்கள், மேட் ஃபினிஷில் சூப்பராக. அவங்க ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு தான் கொண்டு வந்துடுச்சு, இதே மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு. ஆனால் ஃபினிஷிங் எல்லாம் வேறு மாதிரியில் நம்ம பண்ணியிருக்கு. அப்போ வெட்டிங் ஏதாவது உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம ஷாப்பை விசிட் பண்ணலாம். இதோட மொத்தம் வெயிட்டு 15 பவுன் வருது. நமக்கு லாஸ்ட் ஒரு 12 பவுனுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சூப்பரான செட்டு நல்ல ப்ரோடாக அழகாக நமக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். வேறு மாதிரி ஒரு பீஸ் இருக்குது, அதுவும் கஸ்டமைஸ் பண்ண ஐட்டம் தான். நான் இடையில காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ட்ரெடிஷ்னல் ஐட்டம் தான். ஸ்டோன் எல்லாம் வச்சு ரொம்ப வேறு லெவலில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. பாருங்கள், ஒரு பீஸே போதும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இதோட வெயிட்டு கூட பாருங்கள், ஜஸ்ட் 17 கிராம் தான் வருது. 17 கிராமுக்கு ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்கு. ஒரே ஒரு பீஸ் போட்டாலே போதும், கழுத்து நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இதிலே வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பு கூட வருது. சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வருது, சைடில் மட்டும் இந்த ஸ்டோன் வச்சுருக்கிற இடத்துல வந்து இந்த கலர் மட்டும் லைட்டாக டிஃப்ரென்ஸ் வருது. இந்த ஸ்டோன் உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுப்பா, இந்த ஸ்டோனோட சார்ஜ் மட்டும் வரும். இப்போ இதோட ரேட்டும் வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா அதே தான் வருது, 17 கிராம் வருது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததும் வந்து
சேம் அதே வெயிட் தான் வருது. அந்த ஸ்டோனோட ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வருது. கரெக்டாக ஒரு 16 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா பீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கிராம் எக்ஸஸ் வருது. கரெக்டாக 16 கிராம் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 1,70,000 போல் வருது. இதோட பர்சன்டேஜ் 14% கண்டிப்பாக இதுக்கு வரும். ஏன்னா இதில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது ஒர்க்மேன்ஷிப்பு நிறைய இருக்குது. இது ஹேண்ட்மேடு தான் இது ஆக்சுவலாக. ஓகே, நார்மல் ஐட்டம் எல்லாம் நம்ம முதல்ல காமிக்கிற லைட் வெயிட் எல்லாம் டைல் வரும். அதனால அது கொஞ்சம் கூட கம்மியாக வரும். உங்களுக்கு ஒரு 11, 12 அந்த மாதிரி கூட அந்த பீஸ் வாங்கிக்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸஸ் வரும் 14%. ஆனால் ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். நெக்லஸுக்கு செட்டாக ஆரம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் அந்த ஃபினிஷிங் பாருங்கள். சேம் பீஸு சேம் ஐட்டம். நெக்லஸ்ஸு ப்ளஸ்ஸு ஆரம் ஒரே மாதிரி டிசைனில் வந்திருக்கு. இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. ஆரம் வெயிட்டு ஜஸ்ட்டு 34 கிராம் வருது. 34 கிராம் ஒரு 32 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி ரேட்டுக்கு 3,41,800 வருது. 33,41,800 வருது. ஃபினிஷிங் மட்டும்தான் நான் எடுத்து சொல்கிறது. இதில் ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்கும். இவ்வளோ லைட் வெயிட்டில் இவ்வளோ ஃபினிஷிங் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஐட்டம் லைட் வெயிட் அப்படின்னா ஃபினிஷிங் இருக்காது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு 3,41,800 இருந்தால் இந்த பீஸ் வாங்கிக்கலாம். இதோட பர்சன்டேஜ் உங்களுக்கு 14% வரும். இனி யாராவது பர்சன்டேஜ் நிறைய பேர் சொல்கிற பர்சன்டேஜ் சொல்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். பர்சன்டேஜ் கண்டிப்பாக எல்லா வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதனால தான் நம்ம வீடியோவே அவ்வளோ லெங்க்த்து போயிட்டுருக்குறது. அப்புறம் இந்த பீஸ் வந்து நீங்கள் ஷாப்புக்கு போகும்போது அவங்க ஜாஸ்தி பர்சன்டேஜ் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்து காமிச்சு கொடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வீடியோவில் சொல்கிறேன் அங்கே போனால் வேறு மாதிரி ரேட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன். அதுக்கு நம்ம அந்த வீடியோ கமெண்ட்டுக்குள்ளேயே சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நான் மறுபடியும் வீடியோவில் சொல்கிறேன். இந்த பீஸில் பர்சன்டேஜ் ஜாஸ்தி போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ எடுத்து காமிங்க. இதுக்கு இவ்வளோ தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் அப்படி சொல்லலாம். நம்மளோட வீடியோவில் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த வீடியோ எடுத்து காமிங்க இவ்வளோ பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி வந்த மாதிரி நெக்லஸ் பாருங்கள். லெங்த் இருக்குது. பேக் செயின் போட வேண்டியது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். வேணும் இனி ரொம்ப கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் பேக் செயின் போட்டுக்கலாம். 1.5 கிராம்லேருந்து பேக் செயின் அவைலபிளாக இருக்குது. இதோட வெயிட்டு 5.5 கிராம் தான் வருது. ஒரு 6 கிராம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு 60 to 900 வரும். இது எல்லாமே ஒரு 13%, 14%க்கு உள்ளே தான் உங்களுக்கு வரும். ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஒரே வெயிட்டு தான் வருது. பார்த்துக்கோங்க. நான் ஒன்று தனியாக வெயிட் போட்டு காமிக்க வேண்டாம். இதில் இப்போ 5 பீஸு ஆல்ரெடி இப்போ நம்ம கடையில் இருக்குது. இந்த சென்னை ஷாப்பு வந்தாலும் மேட்டுப்பாளையம் ஷாப்பு வந்தாலும் இந்த பேட்டர்ன் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்மளோட ரெகுலர் பீஸு 4 கிராமோட நெக்லஸ்ஸு. இந்த மாதிரி நெக்லஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன் ஒரு 12, 13 அந்த மாதிரி வரும். ஏன்னா கம்மி வெயிட் வரும்போது இதே நான் பெரிய பீஸ் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஐட்டத்தில் அவள் வரும்போது உங்களுக்கு ஜஸ்ட்டு 12 அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 41,900க்கு இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி காமிச்ச பீஸ் வந்து கரெக்டாக 6 கிராம் இல்லை. 6 கிராம் இருந்தால் உங்களுக்கு 60 to 900 வருது. 62,900 வருது இந்த டைப்பு எல்லாமே. நெக்ஸ்ட்டு இது 3 பீஸும் ஒரே வெயிட்டு தான் உங்களுக்கு வரும். 4 கிராமோட பீஸு. அடுத்ததாக ஒரு பீஸ் பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு 6 கிராம் தான் வரும். ஆனால் பார்வைக்கு வந்து நமக்கு ஒரு பவுனோ 1.5 பவுன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். வெயிட் பார்த்துக்கோங்க. 6 கிராம் தான் வருது. 60 to 900 வரும் இந்த பீஸு. இது எல்லாமே சேம் அந்த வேஸ்டேஜ் தான் வரும். ஒரு 12, 13 அந்த மாதிரி வரும். 12, 13 ஏன் சொல்கிறேன் ஏன் கரெக்டாக சொல்ல மாட்டேங்குது அப்படின்னா சின்ன ஐட்டம் வரும்போது ஒரு 13% அந்த மாதிரி போடுவேன். 6 கிராமுக்கு மேலே வரும்போது உங்களுக்கு 12 தான் போடுவாங்க. இந்த ஃபினிஷிங் பாருங்கள். கொஞ்சம் அந்த டை இந்த பீஸ் மட்டும் சேஞ்ச் வந்திருக்கு. முதல்ல காமிச்சதும் இதுவும் ஜஸ்ட்டு 6 கிராமோட பீஸு. சேம் அதே ப்ரைஸ் தான் வரும். நெக்ஸ்ட் பீஸ் பாருங்கள். இது வந்து 4 கிராம் தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 8 பவுனோட ஃபீல் கிடைக்கும். 4 கிராம் 170 மில்லி தான் இருக்குது. 41,900 41,900 வரும். இதுவும் சேம் பீஸ் தான். நான் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதில்லை. இது ரெண்டும் ஒன்று தான். சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. 6 கிராமோட பீஸு நல்லாயிருக்கும். லெங்த் இருக்குது. 4 கிராம் தான் வருது. ஒரு 41,900 தான் வருது. பர்சன்டேஜ் நான் சொன்னேன் 12, 13 அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இது லாங் ஆரம் தான். நெக்லஸ் கிடையாது. நல்ல லெங்த் வருது. இதில் வந்து சைடில் லக்ஷ்மி எல்லாம் கொடுத்து வேறு மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கு. சூப்பரான டிசைன். இதில் உங்களுக்கு ஸ்டோனோட வெயிட்டு லெஸ் ஆகும். இதோட வெயிட் மட்டும் பாருங்கள். 19 கிராம் 20 கிராம் வருது கரெக்டாக. 20 கிராம் இந்த மாதிரி பீஸ் எடுக்கும்போது நம்ம முதல்ல சொன்ன அந்த கால்குலேஷன் வரும். 14 வரும்.
20 கிராமுக்கு வந்து 2,13,600 வரும். ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க. ஃபினிஷிங் தான் இந்த மாதிரி ஐட்டத்தில் இந்த வெயிட்டில் இந்த ஃபினிஷிங்கு சான்ஸே இல்லை. 1 பவுனோட லாங்கு இது எப்போதுமே நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். 1 பவுனுக்கு நல்ல பார்வையில் மினிமம் ஒரு வெட்டிங் செட்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் 1 பவுனுக்கு. இப்போ முதல்ல காணிச்ச நெக்லஸ் வந்து ஒரு 4 கிராமு, ஒரு 2 ரிங்கு, ஒரு செயின் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 பவுன் பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்க முடியும். இதோட வெயிட் பாருங்கள், 8 கிராம் வருது. 83,900 வரும். 83,900க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கலாம். நெக்ஸ்ட் பீஸ் பாருங்கள், லக்ஷ்மியில் வர லாங் ஆரம் தான் இது. மிடில் கிடையாது, நல்ல லெங்த் இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பேக் செயின் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டால் போதும். இதோட ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க, வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் முதல்ல ஒரு 18 கிராம் 20 கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் வந்துட்டு இருந்தது. வெயிட்டு பாருங்கள், 15 கிராம் 710 மில்லி தான் இருக்குது. 2 பவுன் கூட இல்லை. கரெக்டாக 2 பவுன் இருந்துச்சு அப்படின்னா தான் 1,67,900 வரும். 1,67,900. ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க, வேறு மாதிரி ஃபினிஷிங்கு. 2 பவுனுக்கு ஒரு காசி மாலை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சென்னை ஷாப்போ மேட்டுப்பாளையம் ஷாப்பை விசிட் பண்ணலாம். நிறைய பேருக்கு எப்படி வருதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சென்னை ஷாப்பில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் திருமங்கலத்தில் தான் இருக்குது நம்ம ஷாப்பு. கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பரில் கூப்பிட்டுட்டு லொக்கேஷன் ஏதாவது உங்களுக்கு அனுப்பிச்சி விட சொன்னோம் அப்படின்னா அப்படி கூட சொல்லுங்கள். மேட்டுப்பாளையத்தில் வந்து கொஞ்சம் கூட இதாக இருக்கும். நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அன்னூர் ரோட்டில் தான் இருக்குது, நடந்து வர வழி தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு நவரத்னா ஜுவல்லரி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கூட சொல்லுவாங்க. இதோட வெயிட் வந்து 1 பவுன் தான், 8 கிராம் தான் வருது. 8 கிராமோட ப்ரைஸ் 83,900 சொல்லியிருக்கு நம்மளை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாங் ஆரம் பாருங்கள். எப்போவுமே நம்ம வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக வருது, ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு சொல்லிட்டு, சும்மா ஐட்டம் காமிச்சு ஏதோ கன்ஃபியூஸ் பண்ண வேணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லும்போது தான் கொஞ்சம் லெங்க்த்து போகுது வீடியோ. இந்த பீஸ் பாருங்கள், நல்ல வேறு லெவல் லெங்க்த் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு செட்டு பாருங்கள், இந்த ஒரு நெக்லஸ்ஸு. வெயிட் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து 12 கிராம் தான் வருது. நீங்களே வச்சு பாருங்கள், 12 கிராமுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்குமா? இவ்வளோ ப்ரோடாக சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் 12 கிராமுக்கு சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இதில் லக்ஷ்மி இல்லை, இது யார் வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா பீஸ்லையும் லக்ஷ்மி அந்த மாதிரி ஏதாவது உருவம் வருவாங்க. முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். நல்ல ப்ராடாக இருக்கிற ஒரு சூப்பரான நெக்லஸ்ஸு. வெயிட்டு 12 கிராம் வரும்போது உங்களுக்கு ஒரு 1,25,900 தான் வரும். அப்புறம் ஒரு மெஹந்தி பாருங்கள், ஒரு ஆன்டிக்கில் வர மாதிரி ஒரு மெஹந்தி. சூப்பரான ஒரு பேட்டர்னு. ஜஸ்ட்டு போட்டு காமிக்கலாமா பாருங்கள், இது மெஹந்தி டிசைனு. நிறைய பேட்டர்ன் நம்மக்கிட்ட வரும், ஆனால் இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள். இது நான் இந்த ரிங்குக்கு மேலே போட்டதுனால தான் இந்த இதில் இருக்குது. அழகாக உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி நீட்டாக யூஸ் பண்ண முடியும். இது வெட்டிங்க்கு இப்போ நம்ம ஒரு வெட்டிங் செட்டு காமிச்சில்ல, அவங்களுக்கே வந்து செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சது. இந்த வளையலும் கூட ஆக்சுவலாக அவங்களோட ஆர்டர் தான். இது கஸ்டமைஸ் பண்ணி பண்ணது அவங்க. இந்த வளையலும் உங்களுக்கு இதே கலர் காம்பினேஷன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம செஞ்ச பீஸ் தான் இது. இப்போ மொத்தமாக இந்த வளையல் பாருங்கள், சூப்பரான ஃபினிஷிங்கு. 89 கிராம் 10 பவுன் வருது மொத்தம் வளையல். இது அவங்க வெயிட்டாக வேணும்னு சொல்லிட்டு செஞ்ச பீஸ் தான். இதுவும் கஸ்டமைஸ் பண்ணது தான். இந்த பீஸ் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பீசஸ் ரெடியில் கூட இருக்கும். இந்த பீஸ் கிடையாது, இந்த டைப்பு நம்மக்கிட்ட ரெடியில் இருக்கும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து ஸ்க்ரூ டைப்பு. ஸ்க்ரூ வந்து இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கூட நமக்கு போட்டுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் வேணும்னு இல்லைன்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த மெஹந்தி, ஜஸ்ட்டு இதோட வெயிட் பாருங்கள். மெஹந்தி நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியுது. 9 கிராம் வருது. 8 கிராம் தான் ஆக்சுவலாக கஸ்டமர் சொல்லியிருந்தது. ஜஸ்ட் 1 கிராம் மட்டும் நம்ம அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டு 1 கிராம் எக்ஸஸ் வந்திருக்கு, ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். நீட்டாக இருக்கும். இது ஒரு முஸ்லீம் கஸ்டமர் தான். நல்ல ப்ரோடாக நல்ல கிராண்டாக வரும். சைடில் லக்ஷ்மி கொடுத்துருக்கு. இப்போ இது முன்னாடி பார்த்ததுல லக்ஷ்மி இல்லை. இது ஜஸ்ட்டு 22 கிராம் வருது உங்களுக்கு. 22 கிராமுக்கு மேலே ஒரு 760 மில்லி வருது. கரெக்டாக ஒரு 22 கிராம் அப்படின்னா ஒரு 2,34,900 வரும். இது எல்லாமே பர்சன்டேஜ் நம்ம அந்த 14% சொன்னல அந்த கேட்டகரியில் வருது. ஏன்னா இதில் ஒர்க் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஐட்டமாக ஆகும்போது கொஞ்சம் வித்தியாசம் வரும். இப்போ இந்த பீஸ் உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்கில், இப்போ நான் ஒரு பீஸ் காமிக்கிறேன், அந்த ஃபினிஷிங்கில் இந்த பீஸ் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க இந்த பீஸு. இது ஒரு ஆன்டிக் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு.
நீட்டாக இருக்கும், வெயிட்லெஸ் தான். இதில் உங்களுக்கு கீழே பீட்ஸு, இந்த பீட்ஸ் வேண்டாம், கோல்டு பீட்ஸ் வேணும் அப்படின்னாலும், இல்லை இந்த கலர் வேண்டாம் வேறு கலர் வேணும் அப்படின்னாலும் என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது இப்போ நம்மக்கிட்ட ரெடியில் இருக்கிற பீஸு. இதோட வெயிட்டு ஒரு 15 கிராம் இந்த மாதிரி தான் வரும், மேக்ஸிமம் 16 கிராம். 2 பவுன் வருது. 1,67,900 வரும். 1,67,900க்கு இந்த மாதிரி பீஸ் வாங்கிக்கலாம். பர்சன்டேஜ் வந்து 14% வரும். இதுக்கு செட்டாக இந்த மாதிரி லாங் ஆரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆரம் நீங்களே ஜஸ்ட் ஒன்று கெஸ் பண்ணி பாருங்கள், இது சுமார் எவ்வளோ வெயிட் வரும்னு. ஏன்னா லாங் பீஸு, அந்த நெக்லஸோடு செட்டு, இந்த செட்டாகவே கூட நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 28 கிராம் 30 கிராம் வரும்ல மினிமம் வெயிட்டு. ஆனால் வெயிட்டு பாருங்கள் 24 கிராம் தான் இருக்குது. 24 கிராமுக்கு சான்ஸே இல்லை இந்த பீஸு. ஏன்னா வேறு லெவல் ஃபினிஷிங். இது ஃபஸ்ட்டில் நம்ம பண்ணிட்டு இந்த வீடியோவில் நம்மளோட வீடியோவில் வந்திருக்கும். ரெகுலராக பார்க்குறவங்க கண்டிப்பாக இது பார்த்துருப்பேன். ஃபாஸ்ட்டு மூவிங் இந்த ஐட்டம். ஏன்னா அது ஒரு வேறு லெவல் லுக்கு. அது 24 கிராமுக்கு உங்களுக்கு 2,56,000 வரும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னலே வந்து நம்ம ஒரு நெக்லஸ் காமிச்சல, அதோட ஆரம் இருக்குது. இப்போ இந்த பீஸ் பாருங்கள், இதோட இந்த நெக்லஸ் நான் வச்சு காமிச்சேன் உங்களுக்கு, அதோட ஆரம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட நெக்லஸ் நம்ம பார்த்தேன், ஆரம் பாருங்கள், லக்ஷ்மிலாம் சைடில் கொடுத்து ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கு. வெயிட் பார்த்துக்கோங்க, 37 கிராம் வருது. 37 கிராம் அப்படின்னா ஒரு 4.25 பவுன் கிட்ட வருது. ஆனால் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது வெயிட்லெஸ்ஸாக வேணாலும் கூட நீங்கள் பண்ண முடியும். இப்போ இந்த பீஸ் ஒரு 32 கிராமுக்கு எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஒரு 10 or 15 days டைம் மட்டும் கொடுத்தா போதும். அது உள்ளே வந்து ஜஸ்ட்டு எம்போசிங் மாதிரி இருக்கும், ஹெச்டியில் கொடுத்த மாதிரி நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ, அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கு. இது 37 ஒரு 38 14% நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி போர்டு ரேட்டு ரொம்ப ஹையாக நிற்குது, 9,370. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது நீங்கள் ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், ஆனாலும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ரேட்டு கொஞ்சம் கூட மேலே போகுங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஒரு 2 பவுன் அந்த மாதிரி வெயிட் வரும், 2 பவுனுக்குள்ளே தான் வரும். இதெல்லாமே ரெகுலர் பீஸ், நம்ம எப்போவும் நம்மளோட வீடியோவில் வர பீசஸ் தான். இந்த பீசஸ் எல்லாமே எப்போவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். 2 பவுன் வருது, 1,67,900 வரும். சூப்பரான ஒரு ஐட்டம். நான் எப்போவும் சொல்லுவேன், இந்த மாதிரி பீஸ் டேமேஜ் ஆகும்னு எல்லோரும் சொல்லுவாங்க, சீக்கிரம் டேமேஜ். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இழுத்துச்சு ஏதாவது வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா டேமேஜ் ஆகும். ஆனால் நார்மலாக வந்து இப்படி கூட அழகாக இது மடித்து கூட நீங்கள் ஒரு பாக்ஸுக்குள்ளே நீட்டாக எடுத்து வைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கூட நீங்கள் அழகாக ஒரு பாக்ஸுக்குள்ளே பத்திரமாக எடுத்து வைக்க முடியும். பார்த்துக்கோங்க, இது ஒன்றும் ஆகிறது இல்லை. நம்ம பிடிச்சி இழுத்து ஏதாவது ஒன்று பண்ணால் தான் ஏதாவது ஆகும். இதுக்கு முன்னாடி காமிச்சா யாரும் கூட அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து கண்டிப்பாக பெண்டாகும், உடஞ்சிடும். ஆனால் லைட் வெயிட் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு யூஸ் இருக்குது லைட் வெயிட்டில். அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு 1 பவுனோட பீஸு. பார்த்துக்கோங்க, இது 1 பவுனு ஒரு 81,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு 12, 13 அந்த மாதிரி வரும். இந்த நெக்லஸ் நம்ம காமிச்சதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பரான ஃபினிஷிங். இதில் நிறைய பீசஸ் இருக்குது. ஒரு பீஸும் நம்ம பார்த்துருப்பேன் இந்த மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்ததாக ஒரு பீஸ் பாருங்கள், இந்த பீஸு இது சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. வெயிட்டு பாருங்கள், வெயிட்டு காமிக்கிறேன். ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க, நல்ல லெங்த் இருக்குது. ஃபுல் லெங்த்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பேக் செயின் வந்து ஒரு 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு பேக் செயின் வரும். அப்போ இனியும் உங்களுக்கு நல்ல லெங்த்து கிடைக்கும். பேக் செயின் எவ்வளோ வரும் அப்படின்னா 1.5 கிராம்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. இது 22 கிராம் தான் வருது. 22 கிராமுக்கு ஒரு மினிமம் நீங்கள் இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் பார்த்துருக்கிறது ஒரு 32 கிராம் 28 கிராம் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, இவ்வளோ ப்ரோடாக. ஆனால் இது வந்து ஜஸ்ட்டு 22 கிராம் தான் இருக்குது. 22 கிராமோட இன்றைக்கி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2 lakhsக்கு மேலே 34,900 வரும். 2,34,900 வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒரு பீஸு ஒரு 1.5 பவுனில் வர ஒரு லைட் வெயிட் பீஸு. சூப்பராக இருக்கும். 1.5 பவுனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லோ பட்ஜெட்டில் எடுக்கணும், எனக்கு ரொம்ப ஹெவியாக இல்லை, லைட் வெயிட்டாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் எல்லாம் எடுக்கலாம். இதுவும் நல்ல லெங்க்த்து வரும் உங்களுக்கு. 1.5 பவுனுக்கு வித் டாலரோட நல்ல பார்வையில் கிடைக்கிற ஒரு ஐட்டம். 1.5 பவுனுக்கு எடுக்கும்போது இந்த டைப்புக்கு நான் சொல்லுவேன் ஒரு 12 அந்த மாதிரி தான் பர்சன்டேஜ் வரும். 1,25,900க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். லைட் வெயிட்டில் ஒரு ஒடியானம் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்ல லெங்க்த்து, பேக் சைடு இந்த அளவுக்கு வரைக்கும் வருது. இந்த சைடும் பார்த்துக்கோங்க, நல்ல லெங்க்த்து கிடைக்கிது. கொஞ்சம் தான் நீங்கள் கயிறு ஏதாவது அந்த மாதிரி போட வேண்டி வரும்.
இல்லாட்டி பேக் செயின் கூட வேணாலும் போட்டு விடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 6 எடுத்தவங்களுக்கு டபுள் பர்பஸாக யூஸ் பண்ணலான்னு தோணுது. பார்த்துக்கோங்க, இந்த பீஸ் நல்ல லெங்க்த்து இருக்குல்ல, வெயிட் வருது 32 கிராம் என்னமோ வருது. ஆனால் ஒரு ஜஸ்ட் 20 கிராம்லேருந்து கூட நமக்கு நல்ல பார்வையில் கொஞ்சம் லெங்க்த்து கம்மியாக இந்த மாதிரி பீஸ் பண்ணலாம். மாங்காய் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு. அந்த மாங்காய் கூட நீங்கள் ஃபினிஷிங் பாருங்கள், எவ்வளோ பிரைட்டாக டெல்லாம் கொடுத்து ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு ரவுண்டு போல் வச்சு மாங்காய்க்கு மேலே நல்ல ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கு. வெயிட் ஒரு 32 கிராம்னு நினைக்கிறேன். 31 32 வைங்க. 32க்கு வரும்போது உங்களுக்கு ஒரு 3,35,800 வரும் இந்த பீஸ் நீங்கள் எடுக்கும்போது. இதோட லெங்க்த்து நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு லெங்க்த் வருது. இதை பார்த்துக்கோங்க, இவ்வளோ லெங்க்த்து கிடைக்குது உங்களுக்கு. இவ்வளோ லெங்க்த்தில் ஒரு டபுள் பர்பஸு பாருங்கள். நான் இந்த சைடிலிருந்து இந்த கை ஃபுல்லாக என்னோட இந்த கையோட ஃபுல் லெங்க்த்து லாங் உங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு முல்லை முட்டு கொடுத்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்கு. டல் ஃபினிஷிங் எல்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வெட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டால் அந்த வெட்டிங்கோட செட்டே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா லைட் வெயிட்டில் இந்த மாதிரி ஒரு பீஸ் வரும்போது பார்த்தா ஒரு 10 பவுன் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். 32 கிராம் தான், இதுவும் சேம் வெயிட் தான் உங்களுக்கு வருது. 3,35,800. இதுக்கு எல்லாமே 12. லாஸ்ட்டு நீங்கள் ஒரு 2-3 பவுனுக்கு மேலே 3 பவுனுக்கு மேலே எல்லாம் எடுக்கும்போது கூட நம்ம ஒரு 11க்கு கூட லாஸ்ட்டு நம்ம போட்டு தர முடியும் இந்த மாதிரி ஐட்டம். இது வந்து 1.5 பவுன் வர ஒரு பீஸு. நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் வந்து ரொம்ப கிராண்டான ஒரு ஐட்டம். இந்த யூ டைப் ஆருன்னு சொல்லுவேன். இதுவும் வந்து நம்ம சொல்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஒடியானன் டைப்பில் யூஸ் பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். நம்ம சொன்ன அதே மாதிரி தான் ஃபுல் லெங்க்த் இருக்கிறதுனால பின்னாடி ஒரு பேக் செயின் மட்டும் போட்டால் கூட போதும் உங்களுக்கு. ஒரு பேக் செயின் போட்டாலே நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். நல்ல லெங்க்த் இருக்குது. இதோட ஃபுல் லெங்க்த்து இதில் காமிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு லெங்க்த்து. நான் வச்சு காமிக்கிற பாருங்க, நல்ல கிராண்டாக தெரியும். இதோட வெயிட் பாருங்கள், ஒரு 40 கிராம், கரெக்டாக 5 பவுன் தான் வருது. 5 பவுனுக்கு எவ்வளோ கிராண்டான ஒரு பீஸுன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு சைஸ் வருதுன்னு பாருங்கள். டபுளாக வச்சா கூட இந்த சைஸ் வருது உங்களுக்கு. ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்கும். இது சென்னை ஷோப்போர் மேட்டுப்பாளையம் ஷாப்பில் எப்போ வேணாலும் இந்த மாதிரி பீசஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இப்படி பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரியுதில்ல, அதோட ஒரு ஃபீல் பாருங்கள், அவ்வளோ பெருசாக நல்ல ஒரு ஃபீலில் வந்திருக்கு. அப்போ நம்மளோட வீடியோஸு இனியும் நம்மளோட சேனல் பார்க்காதவங்க இருந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு ஷேர் கொடுங்க. ஏன்னா நம்ம எப்போவும் சொல்கிற ஒரு விஷயந்தான், உங்களோட சப்போர்ட்டு தான் கண்டிப்பாக நம்ம வந்து மறுபடியும் க்ரோ ஆகி வரதுக்கு. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இல்லாமல் முடியாது. அதனால் மறக்காமல் ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஒன்று ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாவது வெட்டிங் இருக்குது அப்படின்னா கூட நம்மளுடைய ஷாப்பு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு, அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நல்ல ஒரு வெட்டிங் செட்டாக எதாக இருந்தாலும் அரேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு பீஸ் காமிச்சிருந்தேன், ஒரு கஸ்டமர் ஆர்டர்னு சொல்லிட்டு, அதே டைப்பு லக்ஷ்மி இல்லாமல் ஃபினிஷ் பண்ண ஒரு ஐட்டம் தான் இது. இதுவும் வந்து ஜஸ்ட்டு 10 பவுனில் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஒரு பீஸ் மினிமம் வெயிட்டில் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா, இதே ப்ராடில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 6 பவுனுக்கு கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி தர முடியும். ஸ்டெட்டோட சொல்கிறேன், ஸ்டெட்டே 1 பவுனுக்கு மேலே வரும். ஆனால் மொத்தமாக இந்த செட்டு இது இப்போ 10 பவுன் வருது உங்களுக்கு. இந்த செட்டு வந்துட்டு ஒரு இந்த ஃபினிஷிங்க்கு எப்போவுமே நம்ம வந்து 14-15 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபினிஷிங்கில் நீங்கள் வந்து ஒரு 10 பவுனுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம லாஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 12 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட பண்ணித்தர முடியும். இந்த பெர்சன்டேஜுக்கு நீங்கள் வாங்கணும், 10 பவுனுக்கு ஒரு 6 ஸ்டெட்டும் சேர்த்து நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் காமிச்சிட்டு சொல்லுங்கள் இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்குன்னு. இது 5 பவுனுக்கு 4 பவுனுக்கு சொல்லலை. இந்த வெயிட் எடுக்கும்போது 10 பவுன் எல்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபினிஷிங் லாஸ்ட் உங்களுக்கு ஒரு 12 வரைக்கும் நம்ம போட்டு தரலாம். என் பேர் விஜயா, நான் வானகரத்துலேருந்து வரேன். இங்கே நகை பார்க்கலாம் வந்தேன். ரொம்ப கலெக்ஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நாங்கள் 2 நகை எடுத்திருக்கோம், ரொம்ப பிடிச்சிருக்கு, யூனிக்காக இருக்குது. எல்லாமே டிசைன்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கே கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நானே வந்து 1 தான் எடுக்க வந்தேன், நானே 3 எடுத்துட்டேன்னு பாருங்களேன். அவ்வளோ தூரம் நான் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கேங்க. எனக்கு சிராஜ் என்பவர் வந்து நல்ல
கலெக்ஷன் காமிக்கிறார், நல்ல கஸ்டமரை நல்லா கவனிக்கிறார், பார்க்குறார், நல்லா என்ன கேட்டாலும் முகம் சுளிக்காம அழகாக கொண்டு வந்து காமிச்சார். எனக்கு ரொம்ப அவர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்போ மறக்காமல் நம்ம வீடியோ இனியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஷாப்பு வந்து நான் சொன்னேன் திருமங்கலத்தில் தான் இருக்குது, சென்னையில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் திருமங்கலம் வெல்கம் காலனியில். வேவ் சிக்னல்னு சொன்னாலே ஈஸியாக இருக்கும், அங்கே வரவங்களுக்கு வேவ் சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் வரும், கிட்டையாக வரும் நம்ம ஷாப்பு. மேட்டுப்பாளையத்தில் அன்னூர் ரோட்டில் தான் இருக்குது. மேட்டுப்பாளையம் பஸ் இறங்க அப்படியே அன்னூர் ரோட்டில் நடந்து வந்துச்சுன்னா ரைட் சைடில் நம்ம ஷாப் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் 2 ஷாப்பிலும் கூப்பிட்டு சொல்லியிருக்குது, இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டா. அதனால் அந்த மாதிரி எது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். 2 இடத்துலும் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லை அப்படி நாங்கள் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி நீ வராது அப்படின்னு சொல்லியிருக்குது வந்திருந்தால் கூட. அப்போது உங்களுக்கு ஏதாவது ஐட்டத்தை பற்றி டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து 2 நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மேட்டுப்பாளையம் நம்பராக இருக்கும், ஒன்று சென்னை நம்பராக இருக்கும். சப்போஸ் பிஸியாக இருந்தால் கூட அப்புறமே உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோ வேறு மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம். சூப்பரான கலெக்ஷன்ஸு பேபிக்கெல்லாம் வந்து 2 கிராம்லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு பேங்கில் சான்ஸே இல்லை 2 கிராமுக்கு. அப்புறம் ஜிம்கியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜிம்கி வந்திருக்கு. அது இல்லாமல் 1.5 கிராம் 2 கிராம், நம்ம எப்போவுமே 1 கிராம் ரிங்ஸ் காமிச்சிட்ருப்பேன். 1.5 கிராம் 2 கிராம் வர மாதிரி ரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பாலக்கா டிசைன்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு காப்பு டிசைன்ஸு ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங் நம்ம கடையில் நிறைய பீசஸ் வந்திருக்கு, 10 பீஸ் கிட்டே இருக்குது. அது இல்லாமல் பிரேஸ்லெட்டு, லேடிஸ் பிரேஸ்லெட்டு ஜஸ்ட்டு 1 கிராம்லேருந்து இந்த பீசஸ் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக இது எவ்வளோ வெயிட் வரும், எவ்வளோ ப்ரைஸ் வருங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். இந்த பீஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப வேறு லெவல் ஃபினிஷிங்கில் பிளைடு மாதிரி கரெக்டாக ஒரு பிளைடோட ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப லெஸ் வெயிட். இது நீங்கள் எதிர்பார்க்குறதோட ரொம்ப கம்மியான வெயிட்டு. அப்போ கண்டிப்பாக மறக்காமல். அது இல்லாமல் பாருங்கள், இந்த பீஸ் பாருங்கள், மோல்டிங் நெக்லஸ்ஸு ஜஸ்ட்டு 6 கிராம் 8 கிராம் வர மாதிரி மோல்டிங்கில் நெக்லஸ்ஸு, சூப்பரான ஃபினிஷிங்கு. நிறைய பீசஸ் வந்திருக்கு. அதில் எல்லாமே எடுத்து காமிக்கிறேன். இதோட டீட்டெயில் எவ்வளோ ப்ரைஸ் வரும் என்னங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.